வள்ளுவரே சொல்லிட்டாருங்க. வள்ளுவர் பாருங்க, எல்லாருமே நம்ம கொண்டாடுறோம். ஏங்க சென்சார் நம்ம போலீஸ் இருக்கும்போது நீ போலீஸுடைய இடத்துல நீ ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். போலீஸே குற்றவாளியா இருந்தா என்ன பண்றது? பண்ற நீ எது பண்ணாலும் ஓகே. ஆக மொத்தம் இயக்குனர் சங்கத்திலேருந்து தைரியமா ஒருத்தன் வள்ளுவனை வச்சு கத்தியோட ஒரு வள்ளுவனை கொண்டாந்துருக்காங்க. கத்தி துப்பாக்கிப்பா அவங்க எல்லாம் வந்து இப்போ வர்ற படங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம கண்ணிலேயே பார்க்காத ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சுட்டு சொல்றாங்க பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம். அதை விட இது எவ்வளவு பெட்ரு. ஏதோ இங்கிலீஷ் படத்துல பார்த்துட்டு அப்படியே கொண்டாந்து தமிழ்நாட்டில் அது என்னன்னு ஒரு பையன் கேட்கறச்சாங்க, அதுக்கு கருப்பா உருண்டையா இருக்கு என்னன்னு எனக்கு தெரியல. பார்த்துட்டு இருந்து ஏதாச்சும் புகை வந்ததுன்னா அதுக்கு ஏதாவது சுடுறாங்க போடுறது பெரிய துப்பாக்கின்ட்டேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் வச்சு வன்முறைகளை காட்டுறதுக்கு இந்த சினிமாக்கள்ல காட்டுற இந்த நேரத்தில் வள்ளுவனுடைய திருக்குறளை எடுத்து இன்றைக்கு நடக்கிற சில தேவையில்லாத கொலைகள், கற்பழிப்புகள், இந்த தேசத்தில் எப்படி வந்து பெண்களுக்கு வந்து இன்னும் பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, த்ரூஅவுட் இந்தியா அப்படிதான் இருக்கு. ஸோ அதிலிருந்து நம்ம சொல்கிறோம் பெண்கள் வந்து தைரியசாலிகள். என்னதான் தைரியசாலிகள்? தன்னந்தனியாக ஒரு பொண்ணு வரும்போது ஒரு 4 பேர் வந்தாங்க, எப்படி தைரியம் இருக்க முடியும்? அப்புறம் பெண்களுக்கு கையில் துப்பாக்கியோடு போகணும், இல்லைன்னா கத்தியோடு போகணும். கத்தியோட பெண்கள் போனாலும் பரவாயில்ல, அந்த கத்தி குத்து தெரியணுமில்ல குழந்தைங்களுக்கு. அப்புறம் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லியிருக்கியா? சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பேன், நீ நம்ப முடியாது. நீ பயங்கர வன்முறையாளனா இருப்ப போட்டிருக்கே. மிகச்சிறந்த ஒரு கருத்தை தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. இந்த படத்தில் உன்னுடைய இயக்குனர் டெக்னிக் நல்லா இருந்தது. டைரக்டராக நீங்கள் இவ்வளவு கூட்டமும் வந்து உங்களை வந்து பாராட்ட வந்திருக்கும் போது நீ ஜெயிச்சிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்.